பெற்ற இன்பம் பிறகை வையகம். சக்ராஸுக்கும் நம்முடைய ஐம்பூதங்களுக்குமான தொடர்பு என்ன அப்படின்னு பார்ப்போம். மூலாதாரம் அப்படின்றது நம்முடைய எனர்ஜி சேமித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இடம். சுவாதிஷ்டானம் அப்படின்றது நிலத்துடன் தொடர்புடைய நம்முடைய ஜனன உறுப்புகளை குறிக்கக்கூடியதாக இருக்குது. மணிப்புரகம் அப்படின்றது நீருடன் தொடர்புடைய சிறுநீரகங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அநாகதம் அப்படின்றது நெருப்புடன் தொடர்புடையதாக இருக்கிறது. அது நம்முடைய ஆட் சக்கராவை குறிப்பிடக்கூடியதாக, இருதயத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. விசுத்தி அப்படின்றது பார்த்திங்கன்னா காற்றுடன் தொடர்புடையதாக இருக்கிறது. அது நம்முடைய குரல் வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக்கினை அப்படின்றது நம்முடைய புருவ மத்தியில் உள்ள ஆகாயத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஸோ அது மனம் சார்ந்த பிரச்சனைகளை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ இந்த ஒவ்வொரு சக்கரத்தில் வரக்கூடிய அந்த பிளாக் அந்தந்த உறுப்புகளில் நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கலாம். அந்த பிளாக்கை ரிலீவ் பண்ணுறது மூலமாக அந்த உறுப்புகள் இருக்கிற நோய்களை நம்ம சரி பண்ணிக்க முடியும். நன்றி.